Hi student. இன்னைக்கு chapter 3ல integral calculus 2ல exercise 3.3ல 10th question பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உற்பத்தி பொருட்கள் தேவை சமன்பாடு x is equal to root of 100 minus p மற்றும் அளிப்பு சமன்பாடு x is equal to p/2 minus 10 எனில் சந்தையில் சமநிலையின் கீழ் உற்பத்தியாளர் மற்றும் நுகர்வோர் உபரியை காண்க. The demand equation for the products is x is equal to root of 100 minus p and the supply equation is x is equal to p/2 minus 10. Determine the consumer surplus and producer surplus under market equilibrium. இங்கே பாருங்கள், இதுக்கு ஆல்ரெடி உள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக பிடிபிஎஸ் கொடுத்துருப்பாங்க, அதாவது டிமாண்ட் ஃபங்க்ஷன் சப்ளை ஃபங்க்ஷன் கொடுத்துருப்பாங்க. பட் இந்த கொஷினில் டைரெக்டாக டிமாண்டோ சப்ளையோ ஃபங்க்ஷனோ கொடுக்கல. அதுபோல் தேவை சமன்பாடு அளிப்பு சமன்பாடுன்னு கொடுத்துட்டு, அதாவது இதுலேருந்து நம்ம பிடி என்ன பிஎஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, புரியுதுங்களா? போன 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிடி பிஎஸ் அப்படின்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக ஈக்குவேட் பண்ணி அதிலேருந்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருப்போம். ஆனால் இப்போ இந்த கொஷினில் பிடி பிஎஸ்ன்னு கொடுக்கல. ஸோ நம்ம கொடுத்துருக்க கிவன் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன பண்ண போகிறோம், பிடி என்ன பிஎஸ் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அந்த டிமாண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, தேவை சமன்பாடு இருக்கு இல்லையா, அதுலேருந்து நம்ம பி கண்டுபிடிச்சோம்னா அது பிடி. அடுத்து சப்ளை ஈக்குவேஷன் இருக்குல்ல அளிப்பு சமன்பாடு, அதுலேருந்து நமக்கு பி கண்டுபிடிச்சோம்னா அது வந்து பிஎஸ். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க அந்த தேவை சமன்பாடு டிமாண்ட் ஈக்குவேஷனை ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 100 மைனஸ் பின்னு வருது. இதுலேருந்து பி கண்டுபிடிச்சா 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், தேர்ஃபோர் அது பிடி அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எக்ஸு கொடுத்துருந்தாங்கன்னா, டிமாண்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா, அதாவது தேவை அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதுலேருந்து நீ பி கண்டுபிடிச்சின்னா பிடி. சப்ளையில் வந்து இந்த மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது பிஎஸ், அதுலேருந்து நீ பி கண்டுபிடிச்சின்னா. ஸோ இது எல்சிஎம் எடுத்திருக்கேன், அடுத்த ஸ்டெப்பில் க்ராஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 2x + 20 ஈக்குவல் டு பி அப்படின்னு கிடைக்கிது. ஸோ அது பிஎஸ் அப்படின்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? ஸோ பிடி ஈக்குவல் டு பிஎஸ்ன்னு இப்போ ஈக்குவேட் பண்ணுறேன். ஸோ 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு 2x + 20. So x squared minus 100 plus 2x plus 20 equal to 0. So x squared plus 2x minus 80 equal to 0. So நமக்கு ஒரு quadratic equation கிடைச்சிச்சு, இதை factorize பண்ணுறோம். So minus 80 10 8s are 80 இல்லையா? So 10 minus 8னா நமக்கு plus 2 கிடைச்சிரும். So x plus 10 into x minus 8 equal to 0. So x plus 10 equal to 0 na x is equal to minus 10. X minus 8 equal to 0 na x is equal to 8. So minus 10 not possible. So x is equal to 8 தான் நம்மளுடைய x நாட் அப்படின்னு சூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது நம்ம இந்த பிடியில் அந்த எக்ஸ் நாட்டோட வேல்யூவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி நாட் கிடைக்கும். எப்போயுமே பிடியிலே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ பிடி ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு பிடிங்கிறது 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட். ஸோ 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து 8 ஸ்கொயர்ட். ஸோ 100 மைனஸ் 64. ஸோ பி நாட்டோட வேல்யூ 36 அப்படின்னு கிடைக்கிது. ஓகேவா? அடுத்தது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது பி நாட் எக்ஸ் நாட் என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். பி நாட்டோட வேல்யூ வந்து 36, எக்ஸ் நாட்டோட வேல்யூ 8. ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 588 288 சாரிம்மா 36 into 8 வந்து 288. ஓகேவா? ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் நுகர்வோர் உபரி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அதோட ஃபார்முலா என்னங்கம்மா, சிஎஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஓவர் 0 to x நாட் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட் இல்லையா? இந்த எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எதை போடணும், கன்சியூமர் அப்படின்னா டிமாண்டை யூஸ் பண்ணி போடணும்னு சொல்லியிருக்கேன். ப்ரொடியூசர்னால் சப்ளைவை யூஸ் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 8. ஸோ 8 போட்டாச்சு.
ஸோ கன்சியூமர் அப்படின்னா பிடியோட வேல்யூ 100 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட், அந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்ட்டு டிஎக்ஸ் மைனஸ் பி நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ 288. ஸோ 100 இன்டெகிரேட் பண்ணோம்னா 100x, எக்ஸ் ஸ்கொயர்டை இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ் கியூப் பை 3 ஓவர் த லிமிட் வந்து 0 to 8 மைனஸ் 288. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அப்பர் மைனஸ் லோயரை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ 100 இன்ட்டு 8 மைனஸ் 8 கியூப் பை 3 மைனஸ் 100 இன்ட்டு 0 0 0 கியூப் பை எனிதிங் 0. ஸோ டோட்டலி அதோட வேல்யூ 0. ஸோ லோயர் லிமிட் வந்து நம்ம போடலை, அப்பர் மட்டும்தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? மைனஸ் 288 இருக்குது, அதையும் நான் போட்டுக்கிறேன். ஸோ 100 இன்ட்டு 8 வந்து 800 மைனஸ் 8 கியூப் அப்படின்னா 5112 டிவைடட் பை 3 மைனஸ் 288. ஸோ 800ல் 288 போச்சுன்னா 512. ஸோ 512 பை 3 அப்படின்னு போடுறோம். ஸோ இதை க்ராஸ் பண்ணுறேன், பண்ணும்பொழுது 1536 மைனஸ் 512 பை 3. ஸோ நம்ம சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1024 பை 3. இது டிவைடட் பண்ணும்போது 341.33 யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும். ஆர் இந்த 512 மைனஸ் 512 பை 3 இருக்கு இல்லையா, அதை நம்ம டிவைட் பண்ணியும் போட்டுக்கலாம். ஸோ 512 மைனஸ் 512 பை 13 டிவைட் பண்ணும்பொழுது 170.667 அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இந்த 512 அந்த மைனஸ் 170.667 சப்ராக்ட் பண்ணும்பொழுது நமக்கு 341.33 யூனிட்ஸ் கிடைக்கிது. ஸோ உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சால் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்தது ப்ரொடியூசர் சர்ப்ளஸ், உற்பத்தியாளர் உபரி. பிஎஸோட ஃபார்முலா என்னப்பா? பி நாட் எக்ஸ் நாட் மைனஸ் இன்டர்வல் ஓவர் 0 to x நாட் ஜி ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் இல்லையா? ஸோ உற்பத்தியாளர் ப்ரொடியூசர் அப்படின்னா நம்ம எதை யூஸ் பண்ணணும், எந்த ஃபங்க்ஷனை? சப்ளைவை யூஸ் பண்ணணும். அதாவது பிஎஸோட வேல்யூவை இங்கே நம்ம அப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு பி நாட் எக்ஸ் நாட்டோட வேல்யூ என்னம்மா? 288 மைனஸ் 0 to எக்ஸ் நாட்டோட வேல்யூ 8. ஜி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னது? டூ எக்ஸ் ப்ளஸ் 20 2x plus 20 into dx. So 288 minus 2x integrate பண்ணா 2x squared by 2 plus 20 integrate பண்ணா 20x over the limit 0 to 8. இந்த 2 நமக்கு cancel ஆயிரும். So 288 minus x squared plus 20x ராமா, சாரி தப்பா எழுதியாச்சு. 288 minus upper minus lower, so 8 squared இங்கே plus 20 into 8 வரும். மைனஸ் லோயர் நீங்கள் போட்டிங்கன்னா 0 தான். ஸோ டோட்டலி அதோட வேல்யூ 0. ஸோ 288 மைனஸ் 8 ஸ்கொயர்ட் வந்து 64, 20 into 8 வந்து 160. இது எல்லாமே ப்ளஸ் வருண்டாமா? ஓகேவா? ஸோ ப்ளஸ் 160. ஸோ 288 மைனஸ் இதை ஆட் பண்ணுறச்ச நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 224 கிடைக்குது. ஸோ 288ல் மைனஸ் 224 நமக்கு பண்ணும் பொழுது அதோட வேல்யூ வந்து 64 யூனிட்ஸ். ஸோ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.